வணக்கம். இணைந்திருப்பது நமது டிவியின் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகளுடன். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ராசலிங்கம் ரவிரகு. நாட்டு நடப்புகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு www.namadulk.com என்ற எமது உத்தியோகபூர்வ இணையதளத்திற்குள் பிரவேசிக்க முடியும். அதேபோல காணொளியுடன் கூடிய செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு நமது டிவி என்ற எங்களுடைய யூடியூப் தளத்தினூடாகவும் செய்திகளை பெற்றுக்கொள்ள முடியும். செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் 26ஆம் திகதி தேசிய துக்க தினம் பிரகடனம். பரிசுத்த பாப்பரசருக்கு வத்திக்கான் தூதரகத்தில் ஜனாதிபதி இரங்கல். பஹல்கம் பயங்கரவாத தாக்குதலுக்கு ரணில் கண்டனம். சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ள டான் பிரியசாத்தின் துப்பாக்கிச் சூட்டு காணொளி. குட்டி தேர்தலுக்காக நாடளாவிய ரீதியில் பாடசாலைகளுக்கு விடுமுறை. கொழும்பில் கார்த்திகாவை கொலை செய்த கிருஷ்ணராஜாவிற்கு மரண தண்டனை. பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்டோர் கற்பனை செய்யாத அளவுக்கு தண்டிக்கப்படுவர். பாரத பிரதமர் அறிவிப்பு. எதிர்வரும் 26ஆம் திகதி தேசிய துக்க தினமாக இலங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. நித்திய இளைப்பாறிய பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸை கௌரவிக்கும் வகையில் எதிர்வரும் 26ஆம் திகதி இலங்கையில் தேசிய துக்க தினம் அனுஷ்டிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 26ஆம் திகதி பரிசுத்த பாப்பரசரின் இறுதி ஆராதனைகள் வத்திக்கானில் நடைபெறவுள்ள நிலையில் இலங்கையில் தேசிய துக்க தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. உலக அமைதிக்கு ஆற்றிய பங்களிப்புகள் மற்றும் இலங்கைக்கு அவர் ஆற்றிய இரக்கமுள்ள பங்களிப்புகளுக்கு தேசத்தின் மரியாதையை பிரதிபலிக்கும் வகையில் பொது நிர்வாக அமைச்சினால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நித்திய இளைப்பாறியுள்ள பரிசுத்த பாப்பரசருக்கு வத்திகான் தூதரகத்துக்கு சென்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இரங்கல் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள வத்திகான் தூதரகத்திற்கு இன்று விஜயம் செய்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தார். இலங்கைக்கான வத்திகான் திருத்தந்தை அருட்தந்தை பிரைன் உதெக்வே ஜனாதிபதியை வரவேற்றார். பேராயர் உதெக்வே உடனான சுருக்கமான கலந்துரையாடலுக்கு பின்னர் இரங்கல் புத்தகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கையெழுத்திட்டார். பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவுக்கு இலங்கை அரசாங்கம் மற்றும் மக்கள் சார்பாக உலக கிறிஸ்தவ சமூகத்திற்கு தனது மனமார்ந்த இரங்கலை ஜனாதிபதி தெரிவித்தார். இந்தியாவின் காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் நடாத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கண்டனம் தெரிவித்துள்ளார். காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் பல சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியாவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதிய கடிதத்தில் முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க இந்த தாக்குதலை கண்டித்துள்ளதுடன் இதை கொடூரமான குற்றம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றச்செயல் தீவிரவாதத்தின் தீங்கு விளைவிக்கும் தாக்கத்தை தெளிவாக நினைவூட்டுவதாகவும் ஒருங்கிணைந்து கவனிக்கப்பட வேண்டிய விடயம் எனவும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். காஷ்மீரின் பஹல்காமின் மேல் பகுதியில் உள்ள பைசரன் புல்வெளியை சுற்றியுள்ள அடர்ந்த காடுகளில் இருந்து வெளிவந்த பயங்கரவாதிகள் குழுவால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவில் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு ஆதரவளித்ததற்காக பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல ராஜதந்திர நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. விளம்பர இடைவெளிகளுக்கு பின்னர் செய்திகள் தொடரும். கோண்டாவில் நவீன வசதிகளுடன் கூடிய மாடி வீடு விற்பனை கூண்டு. கோண்டாவில் ஞான வைரவர் வீதியில் அமைந்துள்ள இந்த வீடு வெறும் 30 மீட்டர் தூரத்தில் பலாலி வீதிக்கு அருகாமையில் அமைந்துள்ளது.
1.5 பரப்பில் நவீன வசதிகளுடன் கூடிய 2 மாடி வீடு. வீட்டின் பெறுமதி 6.5 கோடி ரூபாய். தொடர்பு கொள்ள 077-78-20-486. உங்கள் கனவு இல்லங்களை தேர்ந்தெடுக்க இன்றே அழையுங்கள். டான் பிரியசாத் கொலை செய்யப்பட்டதன் பின்னர் பாதாள உலகக்குழு தலைவரான கஞ்சிபானை இம்ரான் வெளியிட்டதாக கூறப்படும் குரல் பதிவொன்று சமூக வலைதளங்களில் தற்போது பகிரப்படுகிறது. சுட்டுக்கொலை செய்யப்பட்ட டான் பிரியசாத்தின் கொலை பாதாள உலக குழு தலைவரான கஞ்சிபானை இம்ரானின் சதி அல்லது வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுவினரின் செயலாக இருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்படுகிறது. கஞ்சிபானை இம்ரானை கைது செய்ய வேண்டும் என சுட்டுக் கொல்லப்பட்ட டான் பிரியசாத் அண்மையில் பகிரங்கமாக அறிவித்திருந்தார். இந்த விடயம் தொடர்பில் டான் பிரியசாத் கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலும் தனிப்பட்ட ரீதியில் முறைப்பாடு பதிவு செய்திருந்தார். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு கொழும்பு வெள்ளப்பட்டி பகுதியில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பில் வைத்து துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கானார். துப்பாக்கிதாரிகள் டான் பிரியசாத் தங்கியிருந்த வீட்டிற்கு சென்று துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட போது பதிவாகிய சிசிடிவி காணொலியில் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சுமார் 2 மணித்தியால போராட்டத்தின் பின்னர் டான் பிரியசாத் உயிரிழந்துள்ளார். தேசிய வைத்தியசாலையின் பிண அறையில் வைக்கப்பட்டிருந்த அவரின் சடலத்தை மனைவி மற்றும் உறவினர்கள் பார்வையிட்டு உறுதி செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் பல கோணங்களில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் டான் பிரியசாத் தொடர்பில் கஞ்சிபானை இம்ரான் மற்றும் ஒருவருடன் உரையாடியதாக கூறப்படும் ஒளிப்பதிவு சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டுள்ளது. ආණ්ඩුවක් අරගෙන රජයක් අරගෙන තව මාස 6ක් නැහැ. මුන් කරන්න දෙනවද? ජනාධිපතිතුමා ඔහොම පාස කරනවද? ජනාධිපති පුතේ මම වගේ කෙනෙක් වෙනාට ගෙන්නලා කරන්නේ වෙනයි. මේ ඉන්න ජනතාව හොඳ ඉඳන් මුකට වැඩි දඟලනවා. මුකට දෙන්නයි තව පොලිස් එකතු වෙලානේ මේ උද්ඝෝෂණය කරවලා පෝස්ටර් ගැස්සුවේ. දැන් අරුන් 4 එකකට කණ්ඩ දෙන්න කිව්වා මුගේ ළමයි 3 දෙනාට. உயிரிழந்த டான் பிரியசாத்தின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. டான் பிரியசாத் என்பவர் சிங்கள மக்களிடம் நன்கு பரிச்சயமானவராக காணப்படுகிறார். இதற்கு பல காரணங்கள் உண்டு. ஆரம்பத்தில் பாதாள உலக குழுவினருடன் இணைந்து பல சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டமை அதில் ஒரு விடயமாகும். நவசிங்கள தேசிய சபை என்ற அமைப்பின் தலைவராகவும் இவர் செயற்பட்டுள்ளார். கண்டி திகன பகுதியில் 2019ஆம் ஆண்டு மே மாதம் இடம்பெற்ற இனவாத வன்முறை தொடர்பில் கைது செய்யப்பட பிரதான நபர்களில் டான் பிரியசாத்தும் ஒருவராவார். அதேபோல காளி முகத்திடலில் 2022ஆம் ஆண்டு இடம்பெற்ற மக்கள் எழுச்சி போராட்டத்தின் போது 5 தாக்குதலுக்கு இலக்கானதாக கூறப்பட்ட விடயமும் சிங்கள சமூகத்தில் பேசு பொருளாக காணப்பட்டது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் செயற்பாட்டாளராக காணப்பட்ட டான் பிரியசாத் இம்முறை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலிலும் கொலன்னாவை நகரசபைக்காக போட்டியிட்டுள்ளார். எதிர்வரும் மே மாதம் 5ஆம் 6ஆம் திகதிகளில் நாடளாவிய ரீதியில் அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது.
மே மாதம் 5ஆம் 6ஆம் திகதிகளில் நாடளாவிய ரீதியில் அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதால் இந்த விடுமுறை வழங்கப்படுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. மே மாதம் 7ஆம் திகதி வழமை போல பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிப்பு நிலையங்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகளை எதிர்வரும் 4ஆம் திகதி கிராம உத்தியோகஸ்தர்களிடம் கையளிக்க வேண்டும் எனவும் கல்வி அமைச்சு கூறியுள்ளது. தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கதிரை, மேசைகள் உள்ளிட்ட தளபாடங்களை வழங்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் ஆபாச மொழி பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வியாழக்கிழமை வெளிப்படையான மற்றும் பொருத்தமற்ற மொழி பயன்பாடு காணப்பட்டது. இணையதளத்தில் பகிரப்படும் ஒரு திரைப்பிரதியில் அமைச்சின் செயலாளர் தொடர்பான தகவல்களை காண்பிக்கும் பிரிவில் ஆபாச வசனங்கள் உள்ளடக்கப்பட்டு அதன் தேடல் முடிவுகளும் காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு மொழி பிரயோகம் காணப்படுவதால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளம் ஊடுருவப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பில் அதிகாரிகள் இதுவரையில் எவ்வித உத்தியோகபூர்வ அறிவிப்புகளையும் விடுக்கவில்லை. சமூக ஊடக காணொளிகளுக்கு இலங்கை இராணுவத்தினரின் சீருடைகளை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் பல்வேறு பிரபலமான பயன்பாடுகள் மூலம் உருவாக்கப்பட்ட படங்கள், பாடல்கள் மற்றும் குறுங்காணொளிகளில் அனுமதியின்றி இராணுவ சீருடைகள் பயன்படுத்தப்படுவதாக இராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது. இது இராணுவத்தின் நட்பெயருக்கு சேதம் விளைவிக்கும் என இலங்கை இராணுவம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அனுமதியின்றி படைப்பாற்றல் நோக்கங்களுக்காக இராணுவ சீருடைகளை பயன்படுத்துவது சட்டவிரோதமானது என்றாலும் பலர் அறியாமையால் இதுபோன்ற செயல்களை மேற்கொள்கின்றார்கள் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற அறியாமை செயல்களால் தாய் நாட்டிற்காக தங்கள் உயிரையும் உடல் உறுப்புகளையும் தியாகம் செய்த இராணுவ வீரர்கள் பெருமையுடன் அணியும் சீருடை இழிவுபடுத்தப்படுவதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கொழும்பு மத்திய பஸ் தரிப்பிடத்தில் கைவிடப்பட்டிருந்த பிரயாண பொதியிலிருந்து பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டமை பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் குறித்த பெண்ணுடன் தொடர்பை ஏற்படுத்தியிருந்த தமிழ் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு இன்றைய தினம் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் கடந்த 2015ஆம் ஆண்டு பரபரப்பை ஏற்படுத்திய கொலை சம்பவத்திற்கான தீர்ப்பை கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது. கொழும்பு மத்திய பஸ் நிலையத்தில் கைவிடப்பட்ட பயண பொதியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணை கொடூரமாக கொலை செய்த நபருக்கு இன்று மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு 11 செட்டி தெருவில் உள்ள விடுதியில் தர்மராஜா கார்த்திகா என்பவர் 2015ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் பெட்டி கிருஷ்ணராஜா என்பவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. வழக்கில் பிரதிவாதிக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபணமாகியுள்ளதால் அவருக்கு மரண தண்டனையை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படபெந்திக்கு இன்று தீர்ப்பளித்தார். ஹட்டன் லேந்துலை அக்ரபத்தனை பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் அமெரிக்காவின் வரி விதிப்பு தொடர்பில் கருத்து தெரிவித்தார். இப்ப இருக்கிற ஜனாதிபதியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பொருளாதார சிக்கலுக்கு தான் திட்டமிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்க எல்லாருக்குமே நீங்க எல்லாரும் நியூஸையும் பார்க்குறீங்க, உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்க ஜனாதிபதி வரியை அதிகரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு ஒரு 90 நாள் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த வரி வந்துச்சுன்னா அது இந்த 90 நாட்களுக்குள்ளார ஜனாதிபதி அவர்கள், நம்ம ஜனாதிபதி தோழர் அமெரிக்கா ஜனாதிபதி அவரோட உத்தியோகஸ்தர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த வரி சுமையை நம்மளுக்கு குறைக்கலைன்னா முதல்ல அடி வாங்க போகிறது நம்ம எல்லாரும் தான், தேயிலை தோட்டம். அதுக்கு காரணம் என்னன்னா இந்த வரியை விதிச்சிருக்கிறது எது மேலே? வரியை விதிச்சிருக்கிறது ஏற்றுமதி பொருட்கள் மேல். ஏற்றுமதி பொருட்கள்ல முதலாம் இடத்துல இருக்கு கார்மெண்ட்ஸ், 2ஆம் இடத்துல இருக்கு தேயிலை. அப்படி இருக்கும்போது சம்பளம் இதை விட ஒரு பெரிய பிரச்சனையா போகும். சம்பளத்தை அதிகரிக்கிறத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த வரி வந்துருச்சுன்னா சம்பளத்தை குறைக்க தான் போறோம்.
யாழ் இளைஞர்களுடன் முரண்பாட்டில் ஈடுபட்ட மாங்குளம் போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து போலீசார் இருவருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி சென்ற இளைஞர் குழுவினருடன் முரண்பட்டு அவர்களை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்ட மாங்குளம் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் இருவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் திலக் தனபால தெரிவித்துள்ளார். குறித்த இளைஞர் குழுவினர் கடந்த 22ஆம் திகதி யாழிலிருந்து வவுனியா நோக்கி காரில் பயணித்தனர். அந்த இளைஞர்களை மாங்குளம் போலீசார் வழிமறித்தனர். வழிமறிக்கும் போது டார்ச் லைட் வெளிச்சத்தை கண்ணில் பாய்ச்சியே வழிமறித்துள்ளனர். இவ்வாறு வழிமறிப்பது தவறு என அந்த இளைஞர்கள் எடுத்து கூறிய போது அவர்களுடன் போலீசார் முரண்பாட்டில் ஈடுபட்டதுடன் அச்சுறுத்தியுள்ளனர். அத்துடன் சேவைக்கான அடையாள தகட்டு இலக்கத்தையும் வழங்க மறுத்ததுடன் அராஜகத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தை அந்த இளைஞர் குழுவினர் ஊடகங்களூடாக வெளிக்கொண்டு வந்திருந்த நிலையில் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் திலக் தனபாலவின் கவனத்திற்கும் கொண்டு சென்றனர். குறித்த போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் இருவருக்கும் எதிராக விசாரணைகள் ஆரம்பித்துள்ளதாக வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் திலக் தனபால தெரிவித்துள்ளார். தொடர்பான சர்வதேச செய்திகள். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் தினத்தன்று கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீருக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. பஹல்காம் தாக்குதல் நடத்தப்பட்ட தினத்தில் இந்திய அணியின் பயிற்றுவிப்பாளர் கௌதம் கம்பீருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. 2 மின்னஞ்சல் ஊடாக இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ISIS காஷ்மீர் பயங்கரவாதிகள் இந்த மிரட்டல் மின்னஞ்சலை அனுப்பியதாக தெரியவந்துள்ளது. நான் உன்னை கொலை செய்வேன் என்று மாத்திரம் மின்னஞ்சலில் எழுதப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் கௌதம் கம்பீர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். பஹல்காம் தாக்குதல் நடத்தப்பட்டமையை கண்டித்து கௌதம் கம்பீர் செய்தி வெளியிட்ட பின்புலத்தில் இந்த கொலை மிரட்டல் வந்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு கௌதம் கம்பீருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு தண்டிக்கப்படுவார்கள் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இதனை கூறியுள்ளார். இதனிடையே பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு எடுத்த முடிவுகளின் தொடர்ச்சியாக பாகிஸ்தானியர்களுக்கான விசா சேவைகளை உடனடியாக நிறுத்தி வைக்க இந்திய அரசு தீர்மானித்துள்ளதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்தியாவால் பாகிஸ்தானியர்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து செல்லுபடியாக்கும் விசாக்களும் ஏப்ரல் 27ஆம் திகதியுடன் ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானியர்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ விசாக்கள் ஏப்ரல் 29ஆம் திகதி வரை மட்டுமே செல்லுபடியாகும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இன்றைய IPL போட்டியில் சொந்த மண்ணில் பெங்களூரு அணி களமிறங்கியிருக்கிறது. சொந்த மைதானத்தில் வெற்றியை தொடங்குமா பெங்களூரு அணி என்ற ஆர்வத்தில் இன்றைய IPL போட்டி நடைபெறுகிறது. இந்தியர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை இன்று எதிர்த்து ஆடுகிறது. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு இந்த போட்டி ஆரம்பமாகியது. இந்த தொடரில் சொந்த மைதானத்தில் நடைபெற்ற ஒரு போட்டியில் கூட பெங்களூரு அணி வெற்றி பெறவில்லை. எனவே இன்று நடைபெறும் போட்டியில் ராஜஸ்தானை வீழ்த்தி வெற்றி கணக்கை பெங்களூரு அணி தொடங்கும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். பெங்களூரு அணி இதுவரை 8 ஆட்டங்களில் விளையாடி 5இல் வெற்றி 3இல் தோல்வி என 10 புள்ளிகளுடன் பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது. எனவே இன்றைய ஆட்டத்தில் உள்ளூர் மைதானத்தில் வெற்றி பெற்று கணக்கை தொடங்குவதில் பெங்களூரு அணி வீரர்கள் முழுமையாக முயற்சி செய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் நமது டிவியின் இன்றைய நாளுக்கான அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு நமது டிவி என்ற எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.